வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது பள்ளிகளில் பிடிபிஆர் கல்வி முறை. ஆசியான் உச்சநிலை மாநாடு நடைபெறும்போது மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் வீட்டிலிருந்து கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளும் பிடிபிஆர் கல்வி முறை குறித்து கல்வி அமைச்சு அறிவிக்கும் என்று அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஃபாமி ஃபசில் தெரிவித்தார். இது தொடர்பாக கல்வி அமைச்சு விரைவில் சுற்றறிக்கை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ஆசியான் உச்சநிலை மாநாடு வரும் மே 26 முதல் 27 வரை 2 தினங்களுக்கு கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கிறது. மாநாட்டின் போது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் ஒரு நடவடிக்கையாக பிடிபிஆர் கல்வி முறைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஃபாமி தெரிவித்தார். ஆசியான் மாநாடு நடைபெறும் இடங்களில் உள்ள அரசாங்க அலுவலகங்களில் பணிபுரிகின்றவர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு கடந்த வாரம் பொது சேவை இலாகா ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருப்பதையும் தொடர்புத்துறை அமைச்சருமான டாக்டர் ஃபாமி சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் தனியார் நிறுவனங்கள் குறிப்பாக கோலாலம்பூர் நகர மையத்தில் இதேபோன்ற நடவடிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இம்மாதம் நடைபெறவிருக்கும் பிகேஆர் கட்சி தேர்தலில் தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு நடப்பு துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லியை எதிர்த்து போட்டியிடும் நூருல் ஈசா வெற்றி பெறுவார் என்ற கிடா மந்திரி பசார் முகமது சனுசி முகமது நூர் ஆருடம் கூறியுள்ளார். துணைத் தலைவர் தேர்தலில் நூருல் ஈசா வெற்றி பெறுவார் என்று தாம் இப்போதே எழுதி கொடுப்பதாக அந்த பாஸ் தலைவர் கூறுகிறார். அதேவேளையில் நூருல் ஈசாவிற்கு தமது ஆதரவு உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பெர்மாத்தாங் பாவோ எம்பியான நூருல் ஈசா யாரையும் சாடக்கூடிய நபர் அல்ல என்றும் சனுசி வர்ணித்தார். ரஷ்யாவை மலேசியாவின் பாலிய நண்பர் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வர்ணித்துள்ளார். ரஷ்யாவிற்கு 4 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தலைநகர் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் இன்று சந்திப்பு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். ரஷ்ய அதிபருடனான சந்திப்பின் போது மலேசியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே பல்வேறு துறைகளில் நெருக்கமான ஒத்துழைப்புக்கான நம்பிக்கையை டத்தோஸ்ரீ அன்வார் வெளிப்படுத்தினார். சிறுநீரக நோயினால் அவதியுற்று வரும் 49 வயது கோமகன் தேவதாசின் வீட்டை ஏலம் விடுவதை பல்வேறு கோரிக்கைகளுக்கு பிறகு எம்பேங் இன்று ஒத்திவைத்தது. உடல் நலக்குறைவினால் வீட்டுக்கடனில் மாதாந்திர தவணை பணத்தை செலுத்த முடியாமல் சிரமத்தை எதிர்நோக்கியிருந்த கோமகனின் வீட்டை ஏலம் விடுவதை நிறுத்துமாறு எம்பேங்கிற்கு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அதனை எம்பேங் பொருட்படுத்தாத நிலையில் இறுதியில் மலேசிய சோசியல் கட்சியான PSM தலையிட்டதை தொடர்ந்து ஏலத்தை ஒத்திவைக்க அந்த வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. கோமகனின் காப்புறுதி பணம் கிடைக்கும் வரையில் ஏலத்தை ஒத்திவைக்குமாறு இன்று மாலையில் எம்பேங் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக PSM கட்சியின் மத்திய செயலவை உறுப்பினர் கார்த்திகேஸ் ராஜமாணிக்கம் தெரிவித்தார். தொலுக்கின்தானில் நேற்று நிகழ்ந்த கோர விபத்தில் உயிரிழந்த கழக தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 9 போலீஸ்காரர்களில் ஆக கடைசியாக சார்ஜன் எஸ் பெருமாளின் நல்லுடல் இன்று மாலை 5:45 மணியளவில் இப்போ புன்தோங் மின்சுடலையில் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என அதிகமானோர் இப்போ பண்டார் பாரு லஹாட் மைன்ஸில் உள்ள பெருமாளின் இல்லத்தில் காலை 9 மணி முதல் திரளத் தொடங்கினர். பெருமாளின் பிரேத பெட்டிக்கு அருகில் பலர் மலர் வளையம் சாற்றி இறுதி அஞ்சலி செலுத்தினர். பிற்பகல் 2:30 மணியளவில் நல்லடக்க சடங்கு அவரின் வீட்டில் தொடங்கியது. மாலை 5 மணிக்கு புன்தோங் மின் சுடலைக்கு பெருமாளின் நல்லுடல் கொண்டு வரப்பட்ட போது அங்கு குழுமியிருந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் துக்கத்தை தாங்கிக் கொள்ள இயலாமல் கண்ணீர் விட்டனர். நல்லடக்க சடங்கிற்கு பிறகு அரச மலேசிய போலீஸ் படையின் முழு மரியாதையுடன் பெருமாளின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இறுதி மரியாதை செலுத்துவதற்கு இப்போ சுங்காய் சென்னாம் FRU பீரங்கி பிரிவின் உயர் அதிகாரி ASP S சிவகுமார் வந்திருந்தார். அவர் பெருமாளின் 68 வயது தந்தை K சுகுநாதனிடம் ஜாலோர் கமிலாங் கொடியை ஒப்படைத்தார். 44 வயது பெருமாளும் இதர FRU போலீஸ்காரர்களும் கடந்த திங்கட்கிழமை தெலுக்கின்தானியில் கொண்டாடப்பட்ட சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் ரத ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு பணிக்கான கடமையாற்றிவிட்டு
போலீஸ் லோரியில் ஈப்போவிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த கோர விபத்து நிகழ்ந்தது. இதில் 9 போலீஸ்காரர்கள் உயிரிழந்த வேளையில் இதர 9 போலீஸ்காரர்கள் கடும் காயங்களுக்கு ஆளாகினர். பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமிக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தொடர்புடைய 17 குற்றச்சாட்டுகள் அரசியல் பழிவாங்கலாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று கில்லான் முன்னாள் MP சார்ல்ஸ் சந்தியாகோ தெரிவித்துள்ளார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் புதியவை அல்ல என்றாலும் கடந்த 2023ஆம் ஆண்டில் அவர் ஜாசேகாவிலிருந்து விலகியதிலிருந்து டாக்டர் ராமசாமி அரசாங்கத்தை விமர்சித்து வருகிறார். இந்நிலையில் அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகள் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக உள்ளது என்பது மட்டுமல்ல, கவலையை அளிக்கிறது என்று சார்ல்ஸ் சந்தியாகோ குறிப்பிட்டுள்ளார். மே 17 தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களான YG மகேந்திரன், SJ சூர்யா, சிம்ரன், ஆனந்தராஜ், வெங்கட் பிரபு, குஷ்பு, சசிகுமார் என பல பிரபலங்கள் பினாங்கல உள்ள ஸ்பைஸ் அரேனாவில் நடக்கவிருக்கிற 17th ஆனுவல் எடிஷன் அவார்ட்ஸுக்கு வர்றாங்க. முன்பதிவு செய்ய மை டிக்கெட் ஏஷியாவில் புக் பண்ணுங்க. எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் RON 97 மற்றும் தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 3 காசு குறைந்துள்ளது. பெட்ரோல் RON 97 லிட்டருக்கு 3 ரிங்கெட் 7 காசுக்கு விற்கும் அதே வேளையில் தீபகற்ப மலேசியாவில் டீசல் லிட்டருக்கு 2 ரிங்கெட் 77 காசுக்கு விற்கப்படுகிறது. பெட்ரோல் RON 95 விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அது லிட்டருக்கு 2 ரிங்கெட் 5 காசுக்கு விலை நிலை நிறுத்தப்பட்டுள்ளது என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. சபா லாஹாடத்துவில் உள்ள தொழிற்பயிற்சி கல்லூரியில் சக மாணவனை கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள அக்கல்லூரியைச் சேர்ந்த 13 மாணவர்களுக்கு எதிரான வழக்கில் வரும் ஜூன் 11ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும். இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி டத்தோ டுன்சான் சிகடோல் தீர்ப்பு தேதியை அறிவித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி லாஹாடத்தோ தொழிற்பயிற்சி கல்லூரியில் 17 வயது முகமது நஸ்மி ஐசாட் என்பவரை அடித்துக் கொன்றதாக 13 மாணவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. டெலிகிராம் செயலி வாயிலாக பரிசு பொருட்கள் வழங்குவதாக பொய்யான பதிவேற்றத்தை செய்து மக்களை ஏமாற்றி வந்ததாக நம்பப்படும் கும்பல் ஒன்றை போலீசார் முறியடித்துள்ளனர். பினாங்கு புக்கிட் மர்தஜாம் அல்மாவில் உள்ள கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் ஒரு வீட்டில் செயல்பட்டு வந்த இந்த ஏமாற்று கும்பல் நேற்று முறியடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பினாங்கு மாநில வர்த்தக குற்ற புலனாய்வு பிரிவின் ஒத்துழைப்புடன் செபராங் பராய் தெங்கா மாவட்ட போலீஸ் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் மோசடி செயலில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் தெரிவித்தார். 18க்கும் 28க்கும் இடைப்பட்ட வயதுடைய உள்ளூரைச் சேர்ந்த 3 ஆண்கள், ஒரு பெண் கைது செய்யப்பட்ட வேளையில் அவர்களுடன் இருந்த அந்நிய நாட்டைச் சேர்ந்த 23 மற்றும் 38 வயதுடைய ஒரு ஆணும் பெண்ணும் பிடிபட்டதாக டத்தோ ஹம்சா குறிப்பிட்டார். 19,980 ரிங்கெட் செலவில் மிக மலிவு விலையில் அங்கீகாரம் பெற்ற மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட PhD முனைவர் பட்டம் பெறுவதற்கு இந்திய சமூகத்திற்கான ஒரு விழிப்புணர்வு அழைப்பை கல்வி மாணாகிய டாக்டர் சிவபிரகாஷ் விடுத்துள்ளார். போலி பட்டங்கள், குறிப்பாக கௌரவ முனைவர் பட்டங்கள் சந்தைப்படுத்தப்படுவதற்கு எதிராக உரக்க குரல் கொடுக்கும் ஒரு சட்ட ஆலோசகரைப் போல் செயல்பட்டு வருபவர் டாக்டர் சிவபிரகாஷ். போலியான ஒரு முனைவர் பட்டத்திற்கு ஆயிரக்கணக்கில் செலவிட்டு வாங்குவதை விட உண்மை மற்றும் நேர்மையான வழியில் ஆய்வின் வழி PhD முனைவர் பட்டம் பெறுவது என்பது நமது சமூகத்தை மேம்படுத்த வல்லதாகும். அதேவேளையில் அடுத்த தலைமுறைக்கு ஒரு உயரிய அளவுகோலை கட்டமைக்கும் ஓர் உண்மையான கல்வி அடைவு நிலைக்கு இது வழிவகுக்கும் என்கிறார் டாக்டர் சிவபிரகாஷ். PhD முனைவர் பட்டம் பெறுவதற்கு யார் விண்ணப்பிக்க முடியும்? A அங்கீகாரம் மற்றும் அங்கீகாரம் பெற்ற டிகிரி பட்டம், 5 வருட பணி அனுபவம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட MBA தகுதியை கொண்டவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். அவர்கள் மிக மலிவு கட்டணத்தில் அங்கீகாரம் பெற்ற PhD பட்டம் பெறுவதற்கு என்பது இப்போது எளிதில் சாத்தியமாகக்கூடியதாகும்.
உள்ளூர் MQA அங்கீகாரம் பெற்ற தனியார் பல்கலைக்கழக கல்லூரியுடன் இணைந்து மிக மலிவு கட்டணத்தில் மலேசியாவில் PhD முனைவர் பட்டம் பெறுவதற்கு டாக்டர் சிவபிரகாஷ் வழிகாட்டுகிறார். மொத்த கட்டணம் 19,980 ரிங்கேட் மட்டுமே. வகுப்புகள் இல்லை, தேர்வுகள் இல்லை, 100 விழுக்காடு ஆராய்ச்சி அடிப்படையிலானது. இத்தொகையை தங்கள் EPF சேமிப்பில் மீட்க முடியும். இந்த முனைவர் பட்டம் முதலாளிகள் மற்றும் அரசு நிறுவனங்களால் அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கு மேலாக MQA எனப்படும் மலேசியன் குவாலிஃபிகேஷன் ஏஜென்சியினால் அங்கீகரிக்கப்பட்டது. முறையான முனைவர் பட்டம் பெறுவதற்கும் உங்கள் சகாக்களையும் எதிர்கால சந்ததியினரையும் உயர்ந்த இலக்கை அடைய ஊக்குவிப்பதற்கும் உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாகும். டாக்டர் சிவாவை இன்றே வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும். கடந்த ஜனவரி மாதம் வாகனத்தை மிக அபாயகரமாக செலுத்தி 5 மரணத்தை ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட 15 வயது இளைஞர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். சரவாக் கூச்செங் ஜாலாங் ஸ்டூடாங் பாருவில் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் அந்த இளைஞருக்கு எதிரான குற்றச்சாட்டு மஜிஸ்ட்ரேட் லிங் ஹூய் முன்னிலையில் வாசிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை மற்றும் 50,000 ரிங்கேட் வரை அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த இளைஞர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். சிமன் லாரியுடன் மோதிய காரோட்டி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் இன்று காலை 8:30 மணியளவில் நெகிரி செம்பிலான் ஜாலான் குவாலபிலா தம்பென் சாலையில் நிகழ்ந்தது. வோல்வோ ரக சிமன் கொள்கலன் லோரியும் புரோட்டோன் சாகா ரக காரும் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்டதாக குவாலபிலா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது முஸ்தபா உசேன் தெரிவித்தார். காரோட்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி லோரியுடன் மோதியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.